அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு அடுத்த 31 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ல் சுக்கிரன் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். நல்ல அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். முயற்சி ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெற்றிருப்பதால் உங்களுடைய தொழில் முயற்சிகள் பலன் தரும். 6ல் செவ்வாய் இருப்பதால் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வருங்க. கேதுவுடன் இருப்பதால் தடைகள் இருக்கு என்பதால் நீங்கள் பார்க்க வேண்டிய நபர்கள் மற்றும் உங்களுடைய முயற்சிகளை ஒருங்கிணைத்து கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் சுபகாரிய முயற்சிகள் தானாக முடிவாகலாங்க. பூர்வீக பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு வர இருக்கு. அதே போல மீன ராசினியர்கள் இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அவற்றை வாங்கும் போது ஆவணங்களை சரிவர சரி பார்த்து அதற்கு பிறகு ஆவணங்கள்ல கையெழுத்திடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. வேலை பளு அதிகரிக்கும். மேலதிகாரிகளோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. நண்பர்கள் பகைவர்களாக மாறும் வாய்ப்பு அதிகம் உண்டு. அதேபோல் கவனமாக பேசுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ல் புதன் இருப்பதால் கவனமின்மையால் சில அவமானங்களை சந்திக்க நேரலாம். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பெரும் முயற்சிக்கு பின் தான் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா மீன ராசினியர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்குங்க. அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. நண்பர்கள் கூட இந்த மாதத்தில் பகைவர்களாக மாறும் வாய்ப்பு அதிகம் இருக்கு. கவனமாக பேசுங்க. 5ல் புதன் இருப்பதால் கவனமின்மையால சில அவமானங்களை நீங்கள் சந்திக்க நேரலாம். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வரலாங்க. பெரும் முயற்சிக்கு பின் தான் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கும்பத்தில் சனியும் ராகுவும் நிலைத்திருப்பதால இத்தருணங்கள்ல ராசிநாதகனாகிய குரு பகவான் மிதுனத்தில் சஞ்சரிப்பது நன்மையை தராது. வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகளும் பண விரயமாகும். எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க. மூட்டு வலி, தலை சுற்றல், கை கால் குடைச்சல், சோர்வு, சரும உபாதைகள் ஆகியவற்றினால் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். அன்றாட பணிகள்ல மனதை செலுத்துவது கடினமாக இருக்குங்க. மனைவியினுடைய ஆரோக்கியம் கவலையை ஏற்படுத்தும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை ஆகியோருடைய வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படக்கூடும். சிறு விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக பாடுபட வேண்டியிருக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அரிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வேலை அமையிருக்கு. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்கள் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது எச்சரிக்கையாக இருங்க. அவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். அதே போல் உங்களுடைய சொந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. நிர்வாகத்தினரை பற்றியோ மேலதிகாரிகளை பற்றியோ யாரிடமும் எதற்காகவும் குறை கூற வேண்டாம். ஏனென்றால் உங்களிடம் பேசிவிட்டு அவர்கள் நற்பெயர் எடுப்பதற்காக உங்களை பற்றி தவறாக பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அலுவலக பணிகள்ல பொறுப்பும் பணிச்சுமையும் அதிகரிக்க இருக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. அதன் காரணமாக பணிகள்ல வெறுப்பு ஏற்பட இருக்கு. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு மேலும் விரக்தியை அதிகரிக்கும். பல தருணங்கள்ல வேலையை விட்டு விடலாமா என்ற எண்ணம் மேலிடுங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியங்க. அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தில் நீங்கள் தான் துன்பப்பட வேண்டி இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். எச்சரிக்கை அவசியங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சில தருணங்கள்ல நஷ்டம் ஏற்படக்கூடுங்க. அதனால் முன்
முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மை அளிக்கும். நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் படி காலகட்டம் வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியங்க. நியாயமாக கிடைக்கும் என காத்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். கிடைக்கும் வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முதலீடுகள்ல ஈடுபடாமல் இருப்பது நல்லதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கட்சியில் ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மறைமுக எதிர்ப்புகளும் உருவாகக்கூடும் என்பதை சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. இத்தகைய தருணங்கள்ல ராசிநாதனும் அனுகூலமாக இல்லைங்க. மேல்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். முதட்டில் தவளும் பொன்னுருவலை கண்டு மயங்காமல் இருப்பது நல்லது. கூடுமான வரைக்கும் அரசியல் துறையினர் பொது இடங்கள்ல பேசும்போது பொதுக்கூட்டங்கள்ல பேசும்போதும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்பதை நிதானத்தோடு பேசுவது நல்லது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதனும் கல்வித்துறையை சார்ந்த மற்ற கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கவில்லை. பாடங்கள்ல மனம் படிவது சற்று கடினம் தாங்க. கூடுமான வரையில் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதையும் வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் அவசியமாகும். படிப்பை தவிர வேறு எதிலும் மனதை செலுத்த வேண்டாங்க. இன்றைய உழைப்பும் வெற்றியும் மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பது மறந்து விடாதீங்க. அதேபோல் விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் தாங்களுண்டு தங்களுடைய படிப்புண்டு என்று வேறு விஷயங்கள்ல கவனம் செலுத்தாமல் இருப்பது கல்வி முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் விவசாயத்துறையின் தொடர்பு கொண்டுள்ள இதர கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் தண்ணீர் வசதியும் போதுமான அளவிற்கு வருமானமும் கிடைக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்கு. அதே போல தக்க தருணங்கள்ல தேவையான அளவிற்கு மழை பொழிவதால் வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இதனால் லாபமும் கிடைக்க இருக்கு. பெண்மணிகளை பொறுத்தவரை 7.5 சனியுடன் ராகுவும் சேர்ந்திருக்கும் இத்தருணத்துல ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு. குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும். வேலைக்கு சென்று வரும் மீன ராசி பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க. பொறுமை நிதானம் அவசியம். திருமணத்திற்கு காத்துள்ள மீன ராசி கன்னியருக்கு வரன் அமைவது தாமதப்பட்டாலும் கூடிய விரைவில் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. கூடுமான வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசினியர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வீண் கவலைகளையும் அலைச்சலையும் தவிர்த்துக்கோங்க. கைப்பணத்தை கவனமாக செலவழிப்பது நல்லது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் வியாழக்கிழமைகள்ல பசுனை அல்லது சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.